ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு சார்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது, பேர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய டார்கெட் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு சார்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாக்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா GBP/USD. இந்த ஒரு எக்ஸாக்டான ஒரு ட்ரேடில் வந்து நம்ம உள்ளே இருந்தோம். இது மட்டும் இல்லை, இந்த ஒரு கரண்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா EUR/USD, GBP/USD சரிங்களா, GBP/USD, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா US100, நாஸ்டாக்லேயும் சேம் மூமெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான மொமெண்டம் தான் இருந்துச்சு. சரிங்களா, மொமெண்டம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலில் இருந்துச்சு, அப்பில் இருக்கிற மொமெண்டம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொமெண்டம் ரீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து போக போக தான் உங்களுக்கு பழகும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து மொமெண்டம் வந்து நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நமக்கு வந்து பழகிடும். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு மார்க்கெட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ட்ராவல் ஆகுது அதை ஜஸ்ட் நம்ம பார்த்து கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து மொமெண்டம் மேக்ஸிமம் வந்து இதாகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபைனலாக வந்து நடந்திருக்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. சரிங்களா, இந்த BYS இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இது ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியுது, மேலே இருந்து கீழே வந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது அப்படிங்களா. இப்போ வந்து இதில் ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா, அதில் லைட்டாக SMC கான்செப்ட் வந்து உள்ளே வந்து தான் ஆகும். ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக எந்த ஆர்டர் பிளாக் நம்ம போவோம், இது ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இது தான் போவோம். சரிங்களா, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்குக்கு நல்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மேஜரான ஆர்டர் பிளாக்ஸ் நமக்கு வந்து இந்த 50% ஆர்டர் பிளாக், அதாவது இந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா, அதுவும் இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஜோனில், அதாவது எடுக்கலாம் அப்படின்ற இது ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட்டு மேலே அப்படியே மாற்றி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஜோனில் நமக்கான அந்த ஜோனில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக் எடுத்தாலும் நம்ம வந்து SMT யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்லேயோ இல்லை வந்து பிரேக்கர்லேயோ அப்படி தான் வந்து என்ட்ரி போட போகிறோம். ஸோ வந்து SL அதை தாண்டி இப்போ நமக்கு ஒரு ஓப்பனான ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா இது இப்போ செல் ஆக போகுது. அதுதான் வந்து ஓப்பனான ஒரு விஷயம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, டேரெக்டாக இந்த ட்ரேட்லாம் நம்ம வந்து உள்ளே இருந்தோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து SMTயோட நம்ம SMT இதில் காட்ட முடியாது. பட் ஸ்டில் ஒரு பிரேக்கரோட நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா தாராளமாக வந்து காட்டலாம். ஒரு நல்ல ஒரு புஷ்க்கு அப்புறம் தான் இது அமைஞ்சுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் அந்த மாதிரி டேரெக்டாக வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். சரிங்களா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் தடுமாறி வந்துச்சு, சடனாக கீழே இறக்குது, இவ்வளோ தான். சரிங்களா, வேறு எதுவுமே இல்லை, கண்ணு பார்க்குது, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் தடுமாறி வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 50% ஆர்டர் பிளாக் இல்லாமல் டேரெக்டாக மார்க்கெட்டில் கீழே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இதை நம்ம பிரேக்கர்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஒரு இதை பிரேக்கர்னு சொல்லுவோம். இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்ட்ரி இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுக்குறோம். சரிங்களா, டார்கெட்டை தூக்கி கொண்டு போய் கீழே வைக்கிறோம். சரிங்களா, நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக இது பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போ 1 ஹவரில் நான் டேரெக்டாக இது பண்ணுறேன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் போகலாம். பட் ஸ்டில் அந்த ரீசன்ட் ஸ்விங் லோவை தாண்டி நம்ம வந்து இது பண்ணோம்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் மொமெண்டம் மட்டும் வச்சு போடுறீங்கன்னா மினிமம் ஒரு 1:3 இல்லை 1:2 வந்து பெட்டர் தான். சரிங்களா, இது வந்து வின்னிங் ரேட்டு வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பட் நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் வந்து அட்டன் பண்ணலான்னு வைங்களேன். ஸோ நான் எடுத்துக்கிறது ஒரு 1:2 அந்த ரேஞ்சை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே அடிச்சிருச்சு. சரிங்களா, நம்ம எடுத்தது இவ்வளோ தான். சரிங்களா, அதனால் இதை நான் இது பண்ணுறேன். இப்போ EUR/USDயில் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ வந்து ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். EURலேயும் சேம் டு சேம் தான். இது வெளியே போயிருக்கு இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இது வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா, எல்லாத்துக்குமே இது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. சார் வெளியே போயிடுச்சு, அப்போது SL வந்து ஹிட் ஆயிருந்தானே அப்படின்னா நமக்கு வேலையே வந்து அது வெளியே போயிட்டு உள்ளே மறுபடியும் வருது இல்லைங்க. அப்போ தான் நமக்கு வேலையே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து வேலையே இங்கே தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இப்படி கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக இங்கே தான் வந்து என்ட்ரி போடுறோம் ஒழிய
நான் வெளியே இதான இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறது கிடையாது. நம்ம என்ட்ரி போடுறது இந்த ஒரு டைரெக்ஷன் சரிங்களா. இங்கே ஒரு டைரெக்ஷனில் என்ட்ரி போடுறோம். நான் வழக்கமாக சொன்ன மாதிரி ஒரு 1:2 சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்திருக்குங்களா. ஸோ ஒரு 1:2 நம்ம வந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா போதுமானது சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்தடுத்த கேண்டில் நீட்டாக இறக்கி விட்ரும் ஓகேங்களா. அடுத்தது வந்து US 100 சரிங்களா. US 100லையும் சேம் சினாரியோ தான் சரிங்களா. டைரெக்டாக பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஆர்டர் பிளாக் எடுத்தோன்னா மேலே போய் இந்த ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் ஆர்டர் எடுத்திருக்கு. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் 5 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா என்ன ஒரு ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலே நம்ம வந்து எடுக்கிறதுக்கான அந்த இது ஆயிக்கும் சரிங்களா. இதுதான் ஆர்டர் பிளாக்குள்ளே வருது. ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா நமக்கு பிரேக்கர் அப்படின்றத பார்க்குறப்ப இது ஏஷியன் ரேஞ்சு. மேக்ஸிமம் வந்து மற்ற செஷனில் எடுக்கிறக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து US 100 எடுக்கல, EORம் GBPயும் அதில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணோம். இதில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து காட்டுறேன் சரிங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு 1:2 சரிங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு 1:2 முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இது போதுமானது சரிங்களா. ஸோ இது ஏன் நான் வந்து இப்படி ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பேர்ஸை வந்து சூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு மூமெண்ட் வந்து இருக்கணும் சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ தான் இதெல்லாம் வந்து சக்சீட் ரேஷியோ வந்து அதனால தான் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. எல்லா இதுலேயுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ வியூவர்ஸாக இருக்கிறீங்கன்னா கூட ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணிடும் சரிங்களா. உங்களுக்கு அந்த கேட்ச் வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது, மேலே ஏறி வருது, நல்ல மூமெண்ட் இருக்குது, சடனாக கீழே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பேர்ஸ்லேயுமே நடந்திருக்கும். இந்த மூமெண்ட் ட்ரீட் பண்ணுறது மட்டும் இது பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.